ஹை டியர்ஸ், நான் கேஆர் பேசுகிறேன். அந்த பார்ட் 1, 2, 3 அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு 2, 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. 4 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. பட் டைம் கிடைக்கல எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. நாங்கள் இன்னும் பார்ட் 3 வீடியோவே ஷேர் பண்ணல. ஒலி அவார்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஏதோ ஒரு அவார்டு வந்துச்சு மதுரையிலிருந்து. அந்த அவார்டை நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இந்த மாதிரி நிறைய பெண்டிங் ஒர்க் எங்கள் சைடு இருக்குது. நிறைய பேர் நல்லா எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு அது இப்போ புரியுது. நம்ம வந்து பேச பேச நம்ம கன்வே பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது. ஒரு விஷயம் நிறைய பேருமே அக்செப்ட் பண்ணீங்க. என்னன்னா, யாருமே கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. எல்லாருமே முழு மனசா ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, உங்களுக்கு புரியுது இப்ப எல்லாமே. வந்து என்னன்னா, அவர் இவ்வளோ தூரம் சொல்றாருன்னா, இவ்வளோ வருஷம் பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்ணங்காட்டி தானே அவ்வளோ அவ்வளோ பாண்டிங் வந்துச்சு அப்படின்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க. அது மோர் தென் தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு ஹியூமன் பீயிங்னா அவ்வளோ பிடிக்கும் டிஎஸ். எனக்கு மனுஷங்களோட இருக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு பையனோட, ஒரு பொண்ணோட அன்பா கூட இருக்கிறதுங்கிறது எனக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய மொமெண்டம்ங்கிறது எனக்கு அது மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நேச்சுரலாவே அப்படி இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் இருந்துச்சு. நான் எப்பவுமே வந்து பீப்பிளோட ரொம்ப பாசமா தான் இருப்பேன். அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் நான் உன்ன வேணும், நான் உன்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு அந்த நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அப்பல்லாம். நான் உங்களுக்கு நெறைய இடத்துல அத சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தை வந்து அம்மாகிட்ட தான் கேட்டு பழகும். அப்ப அம்மா இல்ல அப்படிங்கும்போது, அந்த அந்த ரூட்டு கட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பாத்து கிடைக்காது. யார்ட்டயும் போய் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் எப்பவும் இருக்காது. நம்மள வந்து எதுவும் ஃபேவரா கேட்க மாட்டாங்க. என்ன சாப்பாடு வேணும்? என்ன குழம்பு வேணும்? என்ன ட்ரெஸ் வேணும்? எங்க போகணும்? அப்படிலாம் எதுவுமே இருந்ததில்ல. பட் இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே எனக்கு நான் நெனச்சது எல்லாமே அந்தந்த ஏஜுக்கு, அந்த ஒரு சின்ன குட்டி பையனா இருக்கும்போதும், ஒரு டீனேஜ் ஆகும்போதும், அடல்ட்டா வரும்போதும், ஒரு மென் ஆகும்போது, ஒரு யங் மென்னா இருக்கும்போது, ஒரு மிடில் ஏஜ் மென் இல்லையா இப்போ? ஸோ, இப்ப இந்த மாரி வர்ற ஸ்டேஜ்ல எல்லா ஸ்டேஜ்லயும் நான் ஒரு நார்மலா இருந்தவங்களோட நெறைய கஷ்டப்பட்டேன். ஒரு சக்சஸ பார்க்குற வரைக்கும் வந்து பட்ட கஷ்டம் வேற. பட் அப்பவும் வந்து அந்த பீப்பிள் லைஃப்ல என்ன முடியுமோ அந்த டைம் அத பண்ணுவேன். அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக எல்லாத்தையும் குடுத்தது. இப்போ வந்து உங்களுக்காக பண்ண செலவா காசு செலவு பண்ணதா இருக்கலாம், இல்ல எஃபோர்ட் எடுத்துக்கிட்டதா இருக்கலாம், என் கரியர் விட்டு கொஞ்சம் அடி வாங்கினதா இருக்கலாம் அதுல. இப்ப எல்லாமே ஒரு பையனுக்காக பண்ணுனது தானே. அப்போ நான் வந்து ஒரு எனிமிட்டிக்காலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது, அப்ப நம்ம வந்து அப்ப இறங்கி தானே நம்ம வேல பார்ப்போம். இறங்கி தானே ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து யாரையும் பகைமையா, எதிரியாலாம் நெனச்செல்லாம் எப்பவும் பண்ணுனதில்ல. ஒரு கோவம் வந்துரும். அந்த நேரத்துல சொல்லுவோம். அந்த கோவம் ரொம்ப நேரம் நிக்காதுல்ல. ஒரு ஹியூமன் பீயிங்னா எல்லா எமோஷன்ஸ் தானே டியர் இருக்கும். ஒரு நேரம் கோவம் வரும், ஒரு நேரம் அன்பு இருக்கும், ஒரு நேரம் எமோஷன் ஆகும், அழுகாச்சி வரும். ஒரு நேரம் லவ் இருக்கும் அவங்க மேல. ஒரு நேரம் பாண்டிங் இருக்கும், ஒரு நேரம் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு நேரம் லாயல்ட்டி இருக்கும். இப்படி தானே இருக்கும். எல்லாமே சேர்ந்தது தானே ஒரு ஹியூமன் பீயிங். எப்படி ஒரே ஒரு எமோஷன் மட்டும் நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஒரு நேரம் ஏங்கர் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதாங்க மனுஷங்க. ஒரு நார்மலான மனுஷங்க தானே எல்லாரும். அப்போ இது இது வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹியூமன் பீயிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அ எனக்கு வந்து அப்படிலாம் புடிச்சிருந்தா கூட எனக்கு வந்து எதுவுமே அவங்க நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்போதெல்லாம் யாரும் எதுவுமே பண்ணல அப்படிங்கும்போது, அந்த வைராகியத்தில வளர்றதெல்லாம் இங்க நெறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதத்தான் நான் இப்ப நான் வந்து எல்லாத்தோட லைஃப்பையும் லேர்ன் பண்ணேன். ஏன் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா, எல்லாத்தோட லைஃப்பையும் நான் லேர்ன் பண்ணேன். சரிங்களா? இப்ப வந்து இப்ப நான் வந்து ஒரு அம்மாலாம் வளர்ந்துட்டா கூட இது எவ்ளோ ஹார்டான லைஃப் தெரியுமா? இதில மேல வந்து பார்க்கும்போது அவ்ளோ அவ்ளோ பெயினான ஒரு ஜர்னி இருக்கும். அதில வந்து ஒரு பையனோ, பொண்ணோ ஏமாத்துவாங்க. சரிங்களா? நம்ம அவ்ளோ உயிர குடுத்து வேலை செஞ்சிருப்போம். அவங்க ஏமாத்துறாங்கன்னு எனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். சரி போ! எங்கேயோ போய் நல்லா இருந்துட்டு போ! அப்படின்னு விட்டுருவேன். அந்த மாரி ஏமாத்திட்டு போன பையனோ, பொண்ணோலாம் ஏசலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வந்தா பணம் வாங்குனது இல்ல இதுவரைக்கெல்லாம். ஒரு பையன் $500 குடுக்குறான். இப்போ இல்லங்க. அம் 2017ல $500 நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தி ஒரு சின்ன இது பண்ணிட்டேன். அப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்படின்னு நான் வேணான்ட்டேன். நாங்க நான் நாங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான்ப்பா ஹெல்ப் பண்றோம். இந்த பணத்த எடுத்து நம்ம வச்சுக்க போறதில்ல. பட் பரவால்ல போய் நீ நல்லா இரு போன்னு அனுப்பிச்சு விட்டேன். அவன்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கான். நம்மகிட்ட இருந்து நம்ம நம்ம வந்து விசாலாம் வாங்கி குடுத்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வேலை ஜாப் விட்டுருங்க. விசாங்கிறது ரொம்ப பெருசுல்ல. அத வச்சு சொல்றேன். நம்ம வாங்கி குடுத்தவங்கள எங்கெங்கேயோ போய் எப்படியெல்லாம் எவ்வளவோ பெரிய இடத்துக்குலாம் போயிட்டாங்க. சரிங்களா? ஆனா, அங்க போனவங்கலாம் திரும்பி நீங்க என்னங்க கேர் பண்றீங்க? உங்களுக்கு எதாவது பண்ணணுமா? இல்ல ஏசலுக்கு எதாவது பண்ணணுமா? அலுமினிக்கு எதாவது அப்படிலாம் யாருமே கேட்டதில்ல. எனக்கு அது மட்டும் தான் ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா, நம்ம எல்லாருமே ஒரு நெறைய கஷ்டத்த ஃபேஸ் பண்ணி வளர்ந்தவங்க தானே. எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும்ல.
எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றை லூஸ் பண்ணியிருப்போம், ஃபெயில் ஆகிருப்போம், நம்மளுக்கு வலி என்னென்னு தெரியும், வேதனை என்னென்னு தெரியும். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம பீப்புளை கொஞ்சம் சக மனுஷங்களை கொஞ்சம் நேசிக்க கற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணால் போதும், என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் அந்த எஃபோர்ட் ரொம்ப பெருசு இல்லை, சரிங்களா? அது அது மட்டும் பண்ணி கொடுங்க. 2வது வந்து நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் ஜாப்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நான் என்ன அன்றைக்கி ஒன்று சொல்லியிருந்தேன்னா, நிறைய ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன்னா, ஓப்பனிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், நம்மலாம் ஆல்ரெடி ஒரு வழியை சந்தித்து வளர்ந்து வந்தவங்க தான் எல்லோரும், இல்லையா? ஸோ உங்கள் பெயின் அக்செப்ட் பண்ணிக்கங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலில் டாலரேட் பண்ணுங்கள், சரியா? சில நேரம் ஸ்ட்ரெஸ் வந்து பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ் அப்படி நினச்சிக்கங்க. அந்த வலியோடு உட்காந்து படிங்க. அந்த வலியோடு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அந்த கொஞ்ச நாளில் அந்த படிக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவீங்கப்பா. நீங்கள் என்றைக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் அதில் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த படிப்பு, அந்த ரொட்டீன்லாம் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே அதுக்குன்னு அதை 100% டெடிகேட் பண்ணுறீங்களோ, அது உங்களுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அது லவ்வாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், லேர்னிங் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை ஸ்விட்சிங் த கெரியராக இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் பிரேக்கப்பாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் சின்சியராக இருந்தால் அது ஜெயிச்சிடலாங்க. மற்றது எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது இந்த நாட்டில், இல்லைங்களா? ஆனால் ஒன்று மட்டும் யாருனாலையும் தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். அதை வந்து யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, எப்படி இருந்தாலும் ஜெயிப்பாங்க, சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் டிஎஸ், அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, சரியா? எனக்கு வந்து இந்த நம்ம வந்து பணத்தை பெருசாக பார்த்ததில்ல. அப்படி பார்த்துருந்தா பீப்புள் எங்கூட இவ்வளோ பேர் இருந்திருக்க மாட்டாங்க. நான் எப்பவும் பீப்புளை மட்டும்தான் பார்த்தேன். அது க்ளோஸாக இருக்கிற லீட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எப்போ வந்தாலுமே வந்து நான் சும்மாலாம் வந்ததே இல்லையில்ல. ஒர்க்கிங் லீட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதாகட்டும், என் லெவலுக்கு மேலே தான் எல்லாமே பண்ணியிருப்பேன். வீட்டில் ஒரு சண்டை வந்திருக்கும், கம்பேரிசன் இருந்திருக்கும், இது போச்சு அது என்னென்னமோ சொல்லணும். பட் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணுறதும், ட்ரீட் பண்ணுறதும், வேல்யூ பண்ணுறதும், ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் ரொம்ப என் லெவலுக்கு மீறி தான் நான் அதை பண்ணியிருப்பேன். எவ்வளோ பேர் யூஎஸ்லேருந்து வந்து எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, கேஆர் தான் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, கேஆர் தான் இதை பண்ணார், கேஆர் எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க. பட் எனக்கு வந்து இங்கே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நான் வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு தானே கொடுக்குறேன். அப்படி எனக்கு கூட அதில் இன்னும் பெருசாக பண்ணிக்கலையில்ல. ஸோ அதனால் உங்களுக்கெல்லாம் இப்போ புரிய ஆரம்பிக்குது. நான் உங்கள் டைம் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸான ஒரு கெரியரோ ஒரு லைஃபோ நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க பெட்டராக மட்டும்தான் இருந்துடணும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ பேர் இருப்பீங்களா பியூவில்? 2500 600 பேர் இருக்கிற 600 சம்திங் இருக்கிற இப்போ, இல்லையா? குரூப்ஸில் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பத்தல. இல்லாட்டி நாங்கள் இன்னும் பண்ணியிருப்போம். லீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நல்லா ஸ்டக்கப் ஆகிட்டாங்க. இப்போ பர்சனல் ஒர்க்கு அது இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு. எல்லாம் வருவாங்க திரும்பலாம், நம்ம திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வைராகியம்ங்கிறது வந்து உங்களுக்கு எனக்கு தெரியல. நான் வந்து நான் எதிர்பார்த்தது அப்படி தான். இப்போ ஒரு அம்மா எல்லாம் வளர்ந்த குழந்தைன்னா, அப்பா எல்லாம் வளர்ந்தது, இல்லை அம்மா எல்லாம் வளர்ந்து இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்போடு வளர்ந்துருக்கும். அது அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் சரியாக யாராவது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனால் கூட உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, சரி போங்கன்ட்டு போயிடுவாங்க. அப்போ நான் வந்து இப்போ ஆஷான்னு எடுத்துக்கங்க. இப்போ எந்த லீடாக இருந்தாலும் சரி, இப்போ யார் வந்தாலும் சரி, அவங்க லைஃப்பை சொல்லும்போது நான் ஃபுல்லாக உட்காந்து லிசன் பண்ணுவேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பூரா லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஓகே அதை கற்றுக்கிறது தான் அவங்க லைஃப் எப்படின்னு சொல்லி என்னால் பூரா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கோ த்ரூ பண்ணி வந்திருக்கிறோம்ல. அப்போ நான் வந்து கேட்பேன், இது எப்படிப்பா பண்ணீங்க? இப்போ ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு ஒரு பெரிய ஜாப் போயிருப்பாங்க, இல்லாட்டி ஒருத்தர் வந்து பெரிய லெவல் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டர் பெரிய லெவலுக்கு போயிருந்தாங்க. நான் கேட்பேன், நான் இது எப்படிப்பா பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோ எமோஷன் இருக்கும், அவ்வளோ சொல்லுவாங்க, வண்டியாக சொல்லுவாங்க. 2 நாள் 3 நாளைக்கெல்லாம் பேசியிருக்கிறோம். நான் எல்லா நேரம் பேசுவேன் அவங்ககிட்ட. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க கேட்டிங்கன்னா. என்னை இப்படிலாம் யாருமே கேட்கலீங்க கேஆர். அவங்க செஞ்சதை சொல்கிறக்கு வந்து லிசன் பண்ணுறக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதை கேட்டுப்பா, அதை கேட்கணுங்க. எத்தனை வழியை தாங்கியிருப்பீங்க, எத்தனை வழியை தாங்கி ஒருத்தர் வர்றாங்க, அதை கேட்டு பாருங்கள். நம்மளுக்கே வந்து புல்லரிச்சிரும். ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், ஒரு சில நேரம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும், சரியா? ஸோ அது ரொம்ப நல்லதுங்க, சரியா? இங்கே லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னா அப்படி. அது வந்து என்னென்னா, நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட்டு, ஆனால் லைஃப்பில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்தா அப்படி, சரிங்களா? அப்புறம் வந்து கம்பேர் பண்ணுவா அப்படி, கம்பேர் பண்ணி நிறையா சொல்லுவா அப்படி. அப்புறம் நான் வந்து சொன்னேன், இவங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவர் கை காமிச்ச பையன் வந்து இந்த பையன் டாப் காலேஜில் படித்தான். நான் சொன்னேன்னா காலேஜ் இதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் பேரை கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் வேண்டாம் விடுங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினேன். அப்படி நான் டிப்ரெஷன் போயிட்டேன். சரி, ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கர மென்டல் டிஸார்டர் ஆகிருமாட்டிருக்கு, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன், ஒய்ஃபோட கெரியரே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய சொன்னேன் அப்படி.
அப்புறம் நான் வந்து இப்படி நான் இன்னும் சாதாரண இதில தான் இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னாப்படி. அப்ப நான் சொன்னேன், "அ இந்த மாரி வந்து நம்ம குரூப்ல எப்படி வந்து காலேஜே போகாதவங்க எப்படி இருக்கிறாங்க?" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "இப்படி பேசக்கூடாதுல்ல. ஏன்னா அவன்லாம் காலேஜ் போலின்னு உனக்கு வந்து அவன் மேல ஒரு கன்சர்ன் தானே வரணும். நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலைல்ல. ஒரு பையன் வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நெனச்சிருப்பான். ஆனா அவனுக்கு படிக்கிறதுக்கு வந்து டிகிரி மட்டும் தான் பிஎஸ்சி தான் படிச்சிருக்க முடியும். இல்ல பிகாம் படிச்சிருக்க முடியும். அம் டாக்டருக்கு படிக்கணும்னு நெனப்பான். அவனுக்கு வந்து ஒரு பிஎஸ்சி தான் கிடைச்சிருக்கும். இந்த காலேஜ் போகணும்னு நெனச்சிருப்பான். காலேஜ் போக முடியாம இருந்திருக்கும். இன்ஜினியரிங் படிக்கணும்னு நெனச்சா டிப்ளமோட நின்றுருப்பாங்க. இந்த மாரி நெறையா பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாத்துக்கும் அவங்க 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 மனசுல என்ன ஒரு வலி இருந்திருக்கும். நம்ம நெனச்சத பண்ண முடியல. நம்மளுக்கு அமையலையே, கிடைக்கல. அப்ப கிடைச்சத வச்சு அவங்க இவ்வளோ போராடி வந்திருக்காங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் புரியிற மாரி. சல்மான் கான் ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வந்தாப்படி. ஆனா ஷாருக் கான் வந்து ஒண்ணுமே இல்லாம வந்தாப்படி. துணி கடையில கூட வேலை செய்ற மாரிலாம் ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அங்கிருந்து தானே மேல வந்தாப்படி. அவரோட பிலாசபியில வந்து அவரோட லைஃப் எத்திக்ஸ், பிலாசபியில நம்மளுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. என்னன்னா, அவ்வளோ சம்பாரிச்சுட்டு போனவர் மத்தவங்களுக்கு கொஞ்சம் குடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம குடுக்குறோம். நம்ம பண்றோம் இல்லையா? இப்ப நம்ம வே ஆஃப் லைஃப் வந்து இப்ப நான் இப்படி தான் வாழ்றேன் இல்லையா? இப்ப வந்து என்னன்னா, ஓகே இப்ப வந்து இப்ப கேஆர் வந்து கிராண்டா கல்யாணம் பண்ணல. கிராண்டா எந்த ஃபங்ஷனும் பண்ணல. எதுவுமே எந்த ட்ரிப்புக்கும், அதுக்கு இதுக்கும் பெருசா எதுக்கு செலவு பண்றல. ஆனா மத்தவங்களுக்கு நெறைய செலவு பண்றாரு, குடுக்குறாருங்கிறது ஊருக்கே தெரியும். இங்க இருக்கிற அத்தன பேர்த்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? அப்ப இத பார்க்கும்போது 4 பேர் இன்னும் வருவாங்கல்லப்பா மனசு மாரி. ஓகே இவனே இப்படி பண்றானா, அப்ப நம்மளும் இப்படி பண்ணணும். நம்மளும் 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணணும். ஒரு ஒரு லைம் லைட்டுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா, 4 பேர்த்துக்கு நீங்க தெரிய ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க அந்த மாரி தான் ஒரு லைஃப் வாழணும். சரியா? அதுல போய் ஆடம்பரமா பெரிய பயங்கரமான ஒரு காஸ்ட்லியா நான் அதெல்லாம் பண்றதில்ல இப்போ. நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்ப நான் எதுவுமே பண்றது இல்லைல்ல. ஏன்னா நம்மள பார்த்து 4 பேர் நல்லா இருக்கணும். இன்னும் எதுக்கு இவ்வளோ சிம்பிளா பண்ணிட்டு போலாம். இந்த காச மத்தவங்களுக்கு குடுக்கலாம். எப்பவுமே அந்த தாட் தான் எனக்கு இருந்திருக்கு. அத விட்டுட்டு நம்ம போய் ரொம்ப ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப காச போட்டு அது விரயம் பண்ணோம்னா, அது எப்படி வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இல்லையா? ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் அவர் மேல ஷாருக் கான் மேல நம்மளுக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கே தவிர, மத்தபடியெல்லாம் சல்மான் கான் நெறைய ஹெல்ப் பண்றாரு, நெறைய படிச்சிருக்கிறோம். பட் என்னன்னா 2 பேருமே இன்ஸ்பிரேஷன் தான். ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டில படிச்ச பையன் இன்ஸ்பிரேஷன் தான். நம்ம காலேஜே போகாத பையன் இன்ஸ்பிரேஷன் தான். நான் அவன்கிட்ட அதுதான் சொன்னேன். "நீ வேணா ஸ்கூல் டாப்பரா இருக்கலாம்டா, காலேஜ் டாப்பரா இருக்கலாம். பட் இந்த லைஃப்ங்கிறது வேற. இத சொல்லிக் குடுக்குற விஷயம் வேற." சரியா? அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சச்சின் டெண்டுல்கர் வந்து வேல்யூபிள் தான் நம்ம டீமுக்கு. இல்லையா? எங்க ஜெனரேஷன் பையன். அதனால அப்படி சொன்னேன். சச்சின் டெண்டுல் இந்த பையன் நான் காஸ்கோல பார்த்து பேசினேன். இந்த 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 கான்வர்சேஷன் காஸ்கோல நடந்துச்சு. அவங்க ஒய்ஃப் எல்லாமே இருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அ ஆனா, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப வேகமா விளையாடுவாரு. நெறைய ரன் சீக்கிரம் அடிச்சுருவாரு. கரெக்ட்டா? ராகுல் டிராவிட் வந்து ஸ்லோவா தான் விளையாடுவாரு. கரெக்ட்டா? ரொம்ப ஸ்லோவா தான் விளையாடுவாரு. ஆனா, அ ஸ்டாண்ட் பண்ணுவாரு. அவரும் வேல்யூபிள் தான். சம்டைம்ஸ் வி ஃபீல் ராகுல் டிராவிட் இஸ் மோர் வேல்யூபிள் தென் சச்சின் டெண்டுல்கர். கரெக்ட்டா? ஸோ, இதனால 2 பேருமே இன்ஸ்பிரேஷன் தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் அவங்கவங்க லைஃப்ல ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு குறை இருக்கும். அதோட தான் வாழ்ந்தாகணும். கரெக்ட்டா? எல்லாரும் அவங்கவங்க லிமிட்டேஷன்ஸ், அவங்கவங்க சேலஞ்சஸ் வந்து டிஃபரெண்ட்டா, யூனிக்கா தான் இருக்கும். நான் அதனால தான் நீங்கலாம் கேட்டா, இந்த இந்த எப்படிங்க கேரி எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை செய்றீங்க. எப்படி இந்த பணக்கார பசங்களலாம் கூட ஃப்ரெண்டா வச்சிருக்கிறீங்க? அப்படின்லாம் நெறைய பேர் கேட்டீங்க. அப்படிலாம் இல்லப்பா. அவங்க லைஃப்ல அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அந்த பெரிய இடத்துலருந்து வர பசங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஈஸியா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றோம். சரியா? உனக்கு எல்லாம் இது இருக்கு, அது இருக்குன்னு. அவங்க போராடுறது, அவங்க ஜெயிக்கிறதுல எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேல வரணும். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த லைஃப்ல. ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே உயிர உயிர வச்ச ஒரு பொண்ணோ, பையனோ விட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் பீப்பிளுக்கு அது இருந்திருக்கும். ஆனா 50, 60% கண்டிப்பா இருந்திருக்கும். அதனால நம்ம ஒண்ணும் புதுசு இல்ல டிஎஸ். பெரிய பெரிய ஆளுகளும் இங்க அந்த மாரி தான் இருந்தாங்க. நான் இதெல்லாம் சொன்னேன். காஸ்கோல பார்த்துட்டு வந்துட்டேன். பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் கூப்பிட்டாப்படி இவ்வளோ தூரம் இதெல்லாம் சொன்னேன் நானு. இது ரொம்ப ஈஸி. படிச்சா வேலை வாங்கிரலாம். சரியா? ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆத்தரைசேஷன் தான் வேலை வாங்கிரலாம். ஒரு கிரீன் கார்ட் இருந்தா வேலை வாங்கிரலாம். இடி இருந்தா வேலை வாங்கிரலாம். நீ எதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படுற? அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் மென்டர்ஷிப் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலைலாம் வாங்கி கொடுத்தோம். அவங்கலாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் மட்டும் வேண்டாம். ஒருத்தர்லேருந்து கத்துக்கலாம். எப்படி வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் பண்ண முடியலன்னு சொல்லி அதிலிருந்து அந்த டிஃபரன்ஸ லேர்ன் பண்ணி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் டிஎஸ். நீங்க அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுங்க. சரியா? கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு, அந்த எப்பவுமே என் மனசுல 1% கூட ஜெல்லஸ் இல்லையா? போட்டி பொறாமைலாம் இருக்காது. என் கூட நெறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, இந்த சொசைட்டில ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு எதுவுமே பண்ணாத இந்த சொசைட்டி, பாழா போன சொசைட்டி, அப்ப பாழா தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்குன இந்த சொசைட்டி, நான்
எத்தனை பண்ணியிருக்கிறேங்க. என் உயிரை கொடுத்தெல்லாம் பண்ணுவேன். என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த அந்த என்ன நான் வந்து யோசிச்சு பாருங்க. என்ன பார்த்தெல்லாம் பொறாமப்படலாமா? நான் யாராவது மேல பொறாமப்பட்டுருப்பேனா? என்ன விட எவ்வளவோ பெரிய பெரிய பொசிஷனுக்கெல்லாம் போனவனா இருந்தாலும், அவங்க வந்து ரொம்ப இது ஒரு மாரி நம்மகிட்டலாம் ஹெல்ப்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஒரு மாரி போய் திரும்பலாம் பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா, நம்ம உடனே வந்து அவ்வளோதான் சரி போ அப்படின்னு அப்படின்னு விட்டுட்டு வந்துருவோம். உங்களுக்கு தெரியாது. அதான் சொன்னேன் அம்மாலாம் வளர்ந்து வளர்ந்து பாருங்க அந்த கஷ்டம்லாம் எப்படின்னு. அது முன்னாடி இவங்கலாம் சின்னது அப்படின்ட்டு நான் போயிருவேன். நான் நான் சந்திச்சு வந்த அந்த வேதனையெல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த பெயின் பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. சரியா? அனுபவம்ங்கிறது என்னங்க? அது வந்து அது நீங்க அதனால இத சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலருந்து நீங்க 1000 விஷயம் கத்துக்கலாம். அத நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரியா? அத கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணா நம்ம லைஃப் ரொம்ப பெட்டரா இருக்கும். அம் அனுபவம்ங்கிறது என்னன்னா, அனைத்தையும் இழந்த பின் வருவது தான். என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணியிருக்காது. ஆனா மத்தவங்க எல்லாத்துக்கும் பெருசா ஹெல்ப் பண்ணும். அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? இங்க எல்லார்த்துட்ட இருந்து லேர்ன் பண்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. அப்படி அப்படி நல்ல விஷயத்த பூரா லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க, மைண்ட நல்லா வச்சுக்கங்க. சொசைட்டி வந்து நெறையா சேஞ்ச் ஆகியிருக்கு. இங்க யாருமே வந்து நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாது, பழச புடிச்சுட்டே உட்காந்துருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லல. சரியா? ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாரு, "கேஆர் எனக்கு வந்து நான் பழசெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது எனக்கு தைரியம் வந்துச்சுங்க கேஆர். எங்க ஆஃபீஸ்ல வந்து, நீ எதுக்கு அதெல்லாம் நெனச்சு பார்க்குற? இன்னைக்கு நீ யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க கேஆர். "இன்னைக்கு நான் சாதாரண வேலை செய்றேன்." அப்படி சொல்றாங்க கேஆர். நான் சொன்னேன், "எனக்கு இது நெறைய டைம் நடந்திருக்கு டியர். இதுக்கெல்லாம் நீங்க உடையாதீங்க. இந்த மாரி நெறைய பேர் நம்மள இது பண்ணுவாங்க." அ இப்படி சொல்லலாம்ல கேஆர். நீங்கலாம் அப்பவே அந்த மாரிலாம் இருந்தீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டமான காலம் இப்படிலாம் இருக்கிறீங்க. நீங்க பெருசா வருவீங்க கேஆர்ன்னு தானே ஒருத்தன் சொல்லணும். அன்னைக்கெல்லாம் நீ பெருசா பெரிய கிங்கா வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ ஒரு மயிரலின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ ஒரு நம்மள உடைக்கிற மாரி ஒரு விஷயம். அத நெறைய பேர் பண்ணுவாங்க டியர்ஸ். அதெல்லாம் பண்ணா பண்ணிட்டு போறாங்க விடுங்க. சரியா? நம்மளுக்கு வந்து உன் ஃப்ரெண்ட யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். எங்கூட க்ளோஸா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன், அத்தன பேரும் பயங்கர ட்ரூவா டாக் ஃப்ரம் ஹார்ட் பயங்கர போல்டு, பிரேவ் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். உயிர குடுக்குற அளவுக்கு தான் இருப்பாங்க எல்லாரும். அப்படிதான் நம்மலாம் ஒரு சர்க்கிள் வச்சிருப்போமே. நம்மட்ட அப்படிதான் வந்து இருக்க முடியும் எல்லாரும். சரியா? ஸோ, அதனால உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்குமே யாரோட கம்பேர் பண்ணாதீங்க. போட்டி பொறாமைலாம் நமக்கு யார் மேலயும் வேண்டாம். கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் குடுப்பார். நம்ம முயற்சி பண்ணா உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த கல்யாணம்னு ஒண்ணு இப்ப எத்தன பொண்ணுங்க வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்க தெரியுமா? "கேஆர் எனக்கு ஒரு ரூ. 500 காசு குடுக்க மாட்டேங்கிறாரு கேஆர் எங்க வீட்டுக்காரர். எனக்கு படிக்க கூட எனக்கு எனக்கு என்ன கேர் பண்ணிக்கலைங்க கேஆர். எனக்கு ஒண்ணுமே பண்ணலைங்க கேஆர். எனக்கு இப்படி பண்ணல, அப்படி" நெறைய கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபெயில் ஆயிட்டேங்க இப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மென்னு வந்து பண்ணாதீங்கப்பா. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? நம்ம ஒண்ணும் பெரிய டாடா பிர்லாலாம் ஆகப் போறதில்ல. ஒரு நார்மல் லைஃப் தான் வாழப் போறோம். எதுக்கு ஒருத்தர அப்படி போட்டு சஃபர் பண்ண வைக்கணும்? கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் நான்லாம் என் ஒய்ஃப்க்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு கெரியர்லாம். நான் தான் அத்தனையும் படிக்க வச்சேன். நம்ம தான் எல்லாமே பண்ணணும். இப்ப கூட எனக்கு எப்பவுமே குடுக்குற மனசு தான் இருக்குதே ஒழிஞ்சு, யார்ட்டயும் வாங்கிக்கிற மனசுல எந்த காலத்திலயும் இருந்ததில்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா வந்து கேட்கிறேன்லாம் குடுங்க. யார் வேணான்னு சொன்னா? உங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணும் பெரிய கௌரவ பிரச்சனைலாம் கிடையாது. இந்த உங்களுக்காகலாம் தான் நான் வேலை பார்த்துருக்கிறேன். 30 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன். காசு வாங்கிட்டா வேலை பார்த்தேன். என் நாலேட்ஜ், என் படிப்பு, என் இளமை எல்லாத்தையும் உங்களுக்கு தானே செலவு பண்ணேன். இல்லையா? என் ஹெல்த் எல்லாத்தையும் உங்களுக்காக தானே குடுத்தேன். அதனால எனக்கு எந்த இதுவும் கிடையாது. மெயினா வந்து உங்க மேல இருக்கிற பாசத்தினால மட்டும் தான் ஒரு சில நேரம் கோவம் வரும். ஒரு சில நேரம் அன்பா இருப்பேன். ஒரு சில நேரம் உங்கள கஷ்டப்பட்டீங்கன்னா எமோஷன் ஆகும். ஒரு சில உங்களுக்கு பெயின் வந்தா எனக்கு பெயின் வந்த மாரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு மனுஷன நேசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? எல்லாரும் யாரையுமே நம்ம வேண்டான்லாம் ஒரு காலத்தில அப்படிலாம் இருந்ததில்ல. எனிமிட்டி எல்லாம் எங்கேயுமே வளர்த்திக்கலைங்க. அப்படியெல்லாம் வந்து யாரையும் ஒரு பகைமையாவெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு சிலர் ரொம்ப பிரேக் பண்ணியிருக்காங்க. நெறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஏமாத்தியிருப்பாங்க. பரவால்ல விடுங்க. சரி இங்கேயே நல்லா இருந்துட்டு போகட்டும். என்ன பிரச்சனை? சரியா? நம்ம ஒண்ணும் யாரையும் வேண்டான்னு சொல்லல. நம்ம யாரையும் தூக்கியெல்லாம் எறியல. சரியா? எப்ப வேணாலும் அவங்க வந்து யார் வேணா வந்து சேரலாம். நம்ம என்ன வேணான்னா சொல்லியிருக்கோம். இல்லையா? ஏதோ ஒரு கோவத்தில சொல்றதான் ஏசலுக்குள்ள திரும்ப சேர்த்த மாட்டேன் அப்படின்லாம் சொல்றதான். பட் நீ அடிபட்டு வந்தீன்னா, அப்புறம் இங்க தானே வந்தாகணும். சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நெறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. டோன்ட் கிவ் அப் டியர்ஸ். சரிங்களா? ஒவ்வொருத்தரோட லைஃப் ஜேர்னி ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பாங்க. சரியா? அவங்க எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க. அவங்கள பேச விடுங்க. அவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இவன்லாம் பாரு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ல மாட்டேங்கிறேன். நெறைய எல்லாத்துக்கும் வந்து என்ன நாங்க நாங்க யார் தெரியுமா? எங்க தாத்தா காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமான்னு இந்த இந்த ஆண்ட பரம்பரை இந்த இந்த கதையெல்லாம் எதுக்கு டியர்ஸ் பேசிட்டே இருக்கணும்? அதெல்லாம் இருந்தா இருந்துட்டு போறாங்க. இப்ப என்ன அது தாத்தாவோட வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே காட்டுக்குள்ள இருந்து தானே வந்தோம். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நம்மலாம் ட்ரைப்ஸ் தானே ஒரு காலத்துல. அதுக்கு முன்னாடி குரங்குல தானே வந்தோம். ஹோமோ சேப்பியன்ஸ்ல தானே வந்திருக்கோம். எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து தானே நம்ம எவால்வ் ஆகி வந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் வந்து
இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ஒருத்தரை பற்றி ஏன் நான் பேசிகிட்டே இருக்கணும். தாத்தா நல்லா இருந்தால் தாத்தா இருந்துட்டு போயிட்டு போகிறாரு, அப்பா நல்லா இருந்தால் இருந்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணுன்ட்டு இருக்குல்ல. நீங்கள் நல்லதெல்லாம் பண்ணுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள். நல்லது பண்ணால் தான் நம்ம நல்லா இருப்போம்னு நம்புங்க டிஎஸ். 4 பேருக்கு நல்லது பண்ணால் நம்ம ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும், கடவுள் நம்மளை பார்த்துக்குவாருன்னு நம்புங்க. அப்போ அது அது கண்டிப்பாக நடக்கும். சரியா? இங்கே இருக்கிற அத்தனை லீட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், மெம்பர்ஸையும் ரொம்ப பிடிக்கும். யார் மேலேயும் ஒரு பெரிய ஒரு வெஞ்சன்ஸோ அதெல்லாம் எப்போவுமே இருந்ததில்லை. அதெல்லாம் எப்போவும் சின்ன சின்ன ஹர்ட் வரும், சண்டை வரும். ஒர்க்கிங் பிளேஸ் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வரும். இதெல்லாம் மாறி எல்லாம் ஒரே மாதிரி ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணலாம். சரிங்களா? எல்லா பக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துங்க. எல்லா விஷயம் ரொம்ப நல்லா நடக்கும். சரிங்களா? நான் வேறு எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் நான் வந்து சான்ஸ் கிடைக்கும்போது பேசுகிறேன், கொஷின்ஸ் வர வர சொல்கிறேன். வேறு ஒன்றும் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. நான் இந்தியா வர்றேன். சரியா? ஒரு 3 வீக்ஸ் ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்பு. அப்பாவுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ நல்லா இருக்காங்க, பட் வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு. ஒரு 3 வீக்ஸ் வர்றேன். உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.